வணக்கம். தமிழ் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு. இலங்கை தூதுவரை அழைத்து கண்டனம் தெரிவித்த இந்தியா, கடற்படை வீரர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த முயன்றிருக்கிறார்கள் மீனவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையில் நடந்தது என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது. இவைகளோடு தான் பயணிக்கப் போகின்றது இன்றைய உண்மை அலசல் நிகழ்ச்சி. தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 13 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியின் காரைக்கால், தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த 13 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நேற்று தினம் இரவு இலங்கை கடற்படையினர்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 2 காயமடைந்து சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். காரைக்கால் கிளைஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுல அதே ஊரைச் சேர்ந்த மாணிக்கவேல், தினேஷ், கார்த்திகேசன், செந்தமிழ், பட்டினச்சேரியைச் சேர்ந்த மைவிலிநாதன், வெற்றிவேல், தமிழ்நாட்டினுடைய மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாண்டியைச் சேர்ந்த நவேந்து, வனகிரியைச் சேர்ந்த ராஜேந்திரன், ராம்கி, நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார், நந்தகுமார், பாபு, குமாரன் ஆகிய இந்த 13 பேர் ஜனவரி 26ஆம் தேதி காலம் 10 மணிக்கு காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். 27ஆம் தேதி இரவு 9:30 மணியளவுக்கு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் 13 மீனவர்களும் விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருக்கு. அந்த துப்பாக்கிச் சூட்டில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பாபு ஆகியோர் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் 3 துப்பாக்கிச் சூடு அல்லாத சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் மீன்பிடி படகில் இருந்த 13 மீனவர்களில் 2 பேர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 3 மீனவர்களும் காயம் ஏற்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மீனவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்து வருகின்றோம். டெல்லியில் உள்ள இலங்கை தூதுவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு வரவழைக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கொழும்புல உள்ள இந்திய தூதரகமும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சகத்திடமும் இந்த விவகாரத்தை கொண்டு சென்றிருக்கிறது. மீனவர்கள் தொடர்பான விவகாரங்களில் மனிதநேய உணர்வுகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்திய அரசு எப்போதும் வலியுறுத்தி வந்துள்ளது. பலப்பிரயோகம் செய்வது எந்த தருணத்திலும் ஏற்றத்தக்கது அல்ல என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இலங்கை கடற்படை வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மீனவர்கள் குழு ஆக்ரோஷமாக தாக்க முயற்சித்ததால் துப்பாக்கி பிரயோகம் நடந்ததாக இலங்கை கடற்படை விளக்கம் அளித்திருக்கு. ஜனவரி 27ஆம் தேதி அன்று இலங்கை கடற்பரப்புக்குள்ள நுழைந்து சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கை மேற்கொண்டிருந்த ஏராளமான இந்திய மீன்பிடி படகுகள், அதாவது கப்பல்களை வடக்கு கடற்படை கட்டளை அவதானித்துள்ளது. கடற்படை கப்பல்களை அங்கு அவதானித்தது மூலம் அந்த மீன்பிடி படகுகளை நாட்டின் கடல் எல்லையில இருந்து அகற்றும் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த அந்த மீன் வளங்களை சேகரித்துக் கொண்டிருந்த 13 இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகொன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இந்திய மீன்பிடி கப்பலை கடற்படையினர் கைது செய்யவிருந்த போது கடற்படையினர் உத்தரவை மீறியதாலும் மேலும் கலவரமான நடத்தையினாலும் கடற்படை குழு ஒன்று கப்பலில் ஏறியுள்ளது. அப்பொழுது அதில் இருந்த மீனவர்கள் தங்கள் கப்பலுக்குள் கடற்படையினர் ஏற விடாமல் தடுக்கும் வகையில் இடிகுறு விளைவித்தது. கட்டும் எதிர்ப்பை காட்டி மீன்பிடி கப்பலை ஆக்ரோஷமாக கையாண்டனர். கடற்படைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களின்படி கப்பலில் ஏறும்போது கடற்படை வீரர்கள உயிருக்கு ஆபத்து விளைவிக்கின்ற வகையில் மீனவர்கள் முழு ஆக்ரோஷமாக தாக்க முயன்றது. கடற்படை அதிகாரி ஒருவரிடம் துப்பாக்கியை பறிக்க முற்பட்டிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கியின் செயல்பாட்டில் 2 மீனவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கடற்படையினரால் 2 மீனவர்களுக்கும் அடிப்படை முதலுதவிகள் வழங்கப்பட்டதை அடுத்து மேலதிக சிகிச்சைகளுக்காக உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக கடற்படையினர் காங்கேசன்துறை காவல்துறையினரிடம் புகார் அளித்திருந்தார்கள். கடற்படையினால் கைப்பற்றப்பட்ட இந்திய மீன்பிடி படகு 11 மீனவர்களும் ஜனவரி 28ஆம் தேதி காலையில் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க ஜாழ் மயிலடி மீன் பரிசோதனைகள் ஒப்படைக்கப்பட்டதாக இலங்கை கடற்படை கூறியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவித்து இந்தியாவுக்கு
தீர்வுக்கு அழைத்து வர வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். இதற்கிடையில காயப்பட்ட மீனவர்களை மருத்துவமனையில சென்று பார்த்த தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார். உள்ளூர் ஊடகங்களிடம் பேசிய இளங்குமரன் இந்திய மீனவர்கள் பலர் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி எங்களுடைய கடல் வளத்தை அழித்து வருகிறார்கள். இதே போல வந்தவர்களை கடற்படையினர் கைது செய்ய முயன்ற போது அவர்கள் கடற்படையினரையும் கடத்தி கொண்டு இந்தியா செல்ல முயன்ற போது துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. முந்தைய அரசை நம்பாமல் உங்களுக்கு வாக்களித்தோம், எங்கள் வேலைகள் அவர்களால் அறுக்கப்படுகின்றன என்று மக்கள் எங்களிடம் கேட்கின்றார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியது தங்களுடைய கடமை. காயப்பட்ட மீனவர்களை குணப்படுத்தி இந்தியாவுக்கு அனுப்புவோம், ஆனால் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் மீது நீண்ட நாட்களாக இதுபோன்ற தாக்குதல் நடக்காமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் இப்படியான சூழல் ஏற்பட்டிருப்பதை தடுக்க வேண்டும் என்கிறார் புதுச்சேரியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தேசிய மீனவர் பேரவையினுடைய தலைவருமான இளங்கோ. பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருந்து வருகிறது. இதுபோன்று விருப்பத்தகாத சம்பவங்கள் தடுக்க 2014 இருந்து 16 வரை 4 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை தரப்பு, இந்திய வெளியுறவுத்துறை, தமிழ்நாடு, புதுச்சேரி மீனவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவேதும் எடுக்கப்படவில்லை என்றாலும் அவை சுமூகமான முடிவுக்கு வந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்றார்கள். அதுக்கு பிறகு பெரிதாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கையில இப்போது மீண்டும் இதுபோல் நடக்க ஆரம்பித்திருக்கு. இதுபோல சம்பவங்கள் கைது செய்யப்படும் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் விடுவிக்கப்படுவதில் மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்று இளங்கோ சொல்லியிருந்தார். இலங்கை கடற்படையினால் பிடிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை யாழ்ப்பாண சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. இதேவேளை இந்திய மீனவர்கள் தமது கடற்பரப்பை தாண்டி இலங்கை மீனவர்களின் கடற்பரப்புகள் அத்துமீறி உள்நுழைந்து அனர்த்தங்களுக்கு வழிவகுத்ததாக ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் நீர்வள துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். வடமராட்சி கடற்பரப்புகள் அத்துமீறி உள்நுழைந்த இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இலங்கை இறைமை உள்ள நாடு, அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு தமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழைத்து வருகிறார்கள். இந்த நிலையில காங்கேசன்துறை கடற்பரப்புல இந்திய மீனவர்கள் அத்துமீறி வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை கைது செய்வதற்காக கடற்படையினர் சுற்றி வளைத்து அவர்கள் படகுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். கடற்படையினர் ஏறியுள்ளனர். இவ்வாறு ஏறிய மீனவர்களை படகுடன் இழுத்துச் செல்வதற்கு இந்திய மீனவர்கள் தயாரான போது கடற்படையினர் தடுத்து நிறுத்துவதற்காக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மீன்பிடி விவகாரம் பல வருடங்கள் தாண்டி நீடித்து வருகின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு எங்களுடைய ஆட்சியில் தீர்வை காண்போம் என நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் மக்கள் தொடர்ச்சியாக கண்ணீர் விட வைக்க முடியாது, மக்களை அளவைக்க முடியாது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். நாங்கள் பலமுறை இந்திய மீனவர்களை தயவாக கேட்டிருக்கிறோம், அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடாதீர்கள், நமது மீன் வளத்தை வாழ்வாதாரத்தை அழிக்காதீர்கள் என்று. அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள்நுழைந்து அந்த பகுதி மீனவர்கள் வேலைகளை நாசப்படுத்தியதோடு அவர்களை பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு தான் விஜயம் சென்ற போது மக்கள் கண்ணீர் மல்க இந்திய இழுவை படகுகள் நிறுத்துங்கள், எங்களால் வாழ முடியாது என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருப்பதாக கடற்தொழில் அமைச்சர் சொல்லியிருந்தார். நமது மீனவ மக்களை இந்திய அத்துமீறிய மீனவர்கள் துன்பப்படுத்தும் செயற்பாடுகள் எக்காரணத்தினாலும் அனுமதிக்க முடியாது. இலங்கை கடற்படை தமது கடல் எல்லையை பாதுகாக்க கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அத்துமீறும் இந்திய மீன்பிடி படகுகளை கைது செய்வது வலிமையான செயற்பாடு. கைது நடவடிக்கையில் ஒத்துழைக்காத படகுகளை துரத்தும் போது சில அசம்பாவிதங்கள் கடலில் ஏற்படுகின்றது. இவை கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. ஆகவே இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லைகளை தாண்டாது மீன்பிடியில் ஈடுபடுவது தேவையற்ற அனர்த்தங்களை தவிர்க்கும் என அவர் சொல்லியிருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையில் நீண்ட காலமாக இந்த கடற்தொழில் பிரச்சனை, மீனவர்களுடைய பிரச்சனையானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெறுகின்றது, ஆனால் தீர்வுகள் என்பது என்ன நிரந்தரமாக வரவில்லை என்பதுதான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. என்றால் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவில் இருந்த அமைச்சர்களோ இல்லாட்டி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செல்வது, அங்கிருந்து ஆட்சியாளர்கள் வருவது, ஒரு பேச்சுவார்த்தை என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் மீனவர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து இங்கே இருக்கின்ற மீனவர்கள் போராட்டங்களை நடத்துவதும் ஊடக சந்திப்புகளை நடத்துவதும், அதேபோன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்துவதும் போராட்டங்களை நடத்துவதுமாக இருக்கிறார்கள். பின்னர் பல ஆண்டுகளின் பின்னர் அவர்களை விடுதலை செய்வது, இவர்களை விடுதலை செய்வது ஒரு இழுபறியான
நிலை காணப்படுகிறது. முன்னரை போன்று தற்போதும் ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது என்கின்றது ஒரு சாதாரண விடயமாக சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் மீனவர்களுடைய பிரச்சனை சார்ந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை இல்லாது அளிக்கப்படுகின்ற இந்த இழுவை மடிப்பிறகுகளாக இருக்கட்டும், சட்டவிரோத மீன்பிடி தொழில் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எல்லை தாண்டுகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இதுக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். கடற்தொழில் அமைச்சர் சொல்லி இருக்கிறார், தங்களுடைய ஆட்சியில் இதுக்கான தீர்வு தருவோம் என்று சொல்லி. என்ன நடக்க போகின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.